நம்ம விஜய் இருந்துட்டு இவ்ளோ மனசு உடைஞ்சு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நம்ம மல்லிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே தெரியும். பட் இப்போ வந்து போயின்னா நம்ம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, "என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்கு அப்படின்றத இப்பதான் நான் உணர்ந்தேன். உணரும்போது நீ என் பக்கத்துல இருக்க மாட்ட." அப்படின்ற மாரி சொல்லி இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா வந்து போயின்னா கதறி அழுதுட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே வந்து போயின்னா ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லணும். நம்ம விஜய் மட்டும் டைரக்ட்டா நம்ம மல்லி கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுல நம்ம மல்லியையும், விஜய்யையும் பிரிக்கிறதுக்கு யாராலயுமே முடியாதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்காரு. கதறி அழுதுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெண்பாவ வந்து கூட்டிட்டு போய் விடுறதுக்கு போயிருக்கேன். நம்ம மல்லியும், அரவிந்தும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு, நம்ம வெண்பா இருந்துட்டு இந்த மாரி தான் "வாங்கம்மா நம்ம என்னோட ரூமுக்கு உள்ள போலாம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க" அப்படின்ற மாரி சொல்லி மல்லிய மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம விஜய் இருந்துட்டு, "மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி" அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறாங்க. "என்னடா நடக்குது இங்க? மல்லி கிட்ட எதுக்காகடா மன்னிப்பு கேட்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா தான் தெரியுது. நம்ம விஜய்க்கு ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. அதாவது இங்க அந்த நம்ம மல்லி மேல இதுக்கு முன்னாடி கோவத்துல இருந்திருந்தாங்க இல்லையா? லெட்டர் எழுதி வச்சாங்க. இந்த மாரி தான் எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கணும் சீக்கிரமா. நான் நினைச்சது எல்லாமே நடக்கணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க எழுதி வச்சிருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி கிடையாது. அது இந்த ரஞ்சிதா தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய்க்கு தெரிய வருது. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணி நம்ம மல்லி மேல அவ்வளோ கோவத்துல இருந்ததுமே, அது மட்டும் இல்லாம மல்லி மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம, மல்லிய நம்ம எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கேவலப்படுத்தணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணவரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேல இருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு பக்கம் விஜய் அதாவது "என்ன சார் நீங்க? எதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, கடைசியில "நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மேல காதல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். அதாவது எனக்கு தெரியல. அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற வரைக்கும் தெரியல. நீங்க எப்போ இந்த வீட்ட விட்டு போனீங்களோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனசுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு வந்து இருக்கீங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மல்லி. நீ வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கேட்கும்போதே நான் ஓகே சொல்லியிருந்திருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கைமீறி போயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கும்போது, நம்ம மல்லி வந்துட்டு, "விஜய் எதுக்காக விஜய் இவ்ளோ கண் கலங்கி நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாமே நடக்கிறது தான் நடக்கும். எல்லாமே நல்லதுக்குன்னே நெனச்சுக்கோங்க. எனக்கும் வேற வழி கிடையாது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேல இருக்கிற அந்த காதல வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ந்தாங்கனாவே போதும். அந்த ஒரு உணர்வு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியையும், விஜயையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்த்துரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.